எல்லாருக்கும் தெரியுங்க அதுக்கான விடை. யாரு செட்டிங்க? முன்னாள் சீரியல் ஆக்டரான நமது முதல்வர் அவர்களும் சினிமா ஆக்டரான அவங்களுடைய மகனும் சேர்ந்து அருமையான செட்டிங் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. நடிகர் ஒரு நடிப்பாட்சி நடத்திட்டு இருக்காங்க. முடியலன்னா விட்டுருங்க முதல்வரே. ஐ திங்க் உங்களுக்கு முடியல, விட்டுருங்க பிளீஸ். ஸ்டாலின்ங்கிற பேர் வச்சனால தானும் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு நினைச்சிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டாலின், ஒரு ஹிட்லர், முசோலினி ஆட்சி நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இத நம்ம சொல்லல, பாலகிருஷ்ணனே சொன்னாங்க, தொல் திருமா சொல்றாரு, வேல்முருகன் சொல்றாரு, எல்லாருமே தான் சொல்றாங்க. அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருந்தால், கொஞ்சமாவது நீதி, கொஞ்சமாவது நியாயம் இருந்தால் ஏன் சொல்லுங்களேன் பாப்போம் யார் அந்த சார்னு ஊருக்கே தெரிஞ்சவரை. முதல்வர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் அமைதியா விட்டுட்டா, எதுக்குமே பதில் சொல்லாம விட்டுட்டா எல்லாமே அடங்கி போயிரும். ஒரு 3 மாசம் கழிச்சு அதுக்குள்ள வேற பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. ஆனா இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை. யார் அந்த சார்னு தெரியற வரைக்கும் அதிமுக இந்த போராட்டத்தை விடாது. குறிப்பாக மகளிர் அணி போராடி கொண்டே இருக்குங்கிறத அண்ணன் எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாங்க. யாரு செட்டிங்க அப்படின்னு வருமே ஒரு டயலாக், அது மாதிரி உண்மையிலேயே செட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒரு செட்டிங், ஊடகத்துல ஒரு செட்டிங், ஆட்சியில கட்சியில எல்லாமே முன்னாள் சீரியல் ஆக்டரான நமது முதல்வர் அவர்களும் சினிமா ஆக்டரான அவங்களுடைய மகனும் சேர்ந்து அருமையான செட்டிங் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. நடிகர் ஒரு நடிப்பாட்சி நடத்திட்டு இருக்காங்க. இது சரியில்லை. நீங்க நிறைய குற்றங்களுக்கான, பாலியல் குற்றங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக்கி நேத்து ஒரு ஆர்டினன்ஸ் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல. ஆனா அதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, சம்பந்தப்பட்டவங்களை விட்டுட்டு குற்றவாளிகள், உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டு அப்புறம் நீங்க என்ன சட்டம் போட்டு என்னத்துக்காவது போலீஸின் கரங்களை கட்டுப்படுத்திட்டு இப்படி கட்டி போட்டுட்டு அப்புறம் எப்படி அவங்கள நீங்க என்ன சட்டம் போட்டு என்னத்துக்காவது? குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிற எண்ணம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இருக்கணும். பொள்ளாச்சி சம்பவத்துல உடனடியா எங்க அண்ணன் எடப்பாடியார் ஆக்ஷன் எடுத்தாங்க. உடனடியா குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. சிபிஐக்கு நாங்களாகவே, எங்கள் அரசே, அண்ணன் எடப்பாடியாரின் அதிமுக அரசு முன் வந்து நாங்க அதை ஒப்படைச்சோம் சிபிஐல. இப்ப நீங்க எதுக்கும் சிபிஐக்கு போறதா ஏன் பயப்படுறீங்க? உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து நீங்க ஏன் உச்ச நீதிமன்றம் போறீங்க? என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? முடியலன்னா விட்டுருங்க முதல்வரே. ஐ திங்க் உங்களுக்கு முடியல, விட்டுருங்க பிளீஸ். இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணது அனுமதி கொடுக்காம சூழ்நிலை இருந்தது. உடனே கைதெல்லாம் பண்ணாங்க. அதாவது எந்த போராட்டம் எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நசுக்கிறதுங்கிறது எமர்ஜென்சி காலத்தில் நடக்கும். என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். நாங்களாம் சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல இருக்கப்ப படிச்சிருக்கோம். நீங்களாம் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. அது மாதிரி ஒரு ஆட்சியை ஸ்டாலின்ங்கிற பேர் வச்சனால தானும் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு நினைச்சிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டாலின், ஒரு ஹிட்லர், முசோலினி ஆட்சி நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இத நம்ம சொல்லல, அவங்களோட கூட்டணி கட்சியான மார்க்சிய தலைவர் பாலகிருஷ்ணனே சொன்னாங்க, தொல் திருமா சொல்றாரு, வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சொல்றாரு, எல்லாருமே தான் சொல்றாங்க. அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக மட்டும் சொல்லல. அதனால நாங்க போய் கேட்டா அவங்க நிச்சயமா பர்மிஷன் கொடுக்க போறது இல்லையா, கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் திமுக ஒரு போராட்டம்னா உடனடியாக அதுக்கு அனுமதி கிடைக்குது. ஒரு நைட்ல நாங்கெல்லாம் போராட்டம் பண்ண, இது தன்னெழுச்சியான போராட்டம்ங்க. ஒரு பொண்ணு ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை 17 எவ்வளவு நம்பிக்கையோட ஒரு இடத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கா, சேஃபா இருப்பா, அப்படித்தான் நம்ம நினைப்போம். இவ்வளவு பெருசு அந்த பொண்ணு கேட்டா பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தா அது அவ உரிமைங்க. அது அவ டீச்சர்ஸும் அவளும் அவங்க அம்மா அப்பாவும் பாத்துக்குவாங்க. எவனா ஒருத்தன் வெளியில இருந்து போய் தொடர்ந்து பண்ணிருக்கான், அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி. எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? இப்ப கேட்டா மெம்பர் கூட இல்லைங்கிறீங்க. அப்பட்டமா அவரு சைதை கிழக்கு பகுதி துணை அமைப்பாளர்னு எல்லாத்துலயும் போட்டு வந்தது. அப்ப அந்த ஆள் போய் சொன்னாரா? போய் சொன்னவரை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் இப்படி மறைக்கிறீங்க? ஏன் உங்களால உண்மையை ஒத்துக்க முடியல? அதுதான் எங்களோட கேள்வி. எல்லாருக்கும் தெரியுங்க அதுக்கான விடை. கிட்டத்தட்ட அந்த விடை ஊடகத்துக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த சைதை பகுதியில நின்றுகிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம், சைதாப்பேட்டையில எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் போலீஸ் வாயில காவல்துறை அதை கண்டுபிடிச்ச முதல்வர் வாயால சொல்லுவாரு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு திராணி இருக்கா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு? அதுக்கான தெம்பு இருக்கா? அடிக்கடி பேசுவீங்களே தெம்பு திராணிய பத்தி. உண்மையிலேயே உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருந்தால், கொஞ்சமாவது நீதி, கொஞ்சமாவது நியாயம் இருந்தால் ஏன் சொல்லுங்களேன் பாப்போம் யார் அந்த சார்னு ஊருக்கே தெரிஞ்சவரை ஏன் காப்பாத்த நினைக்கிறீங்க?
அத்தனையும் சாபம் முதல்வரே. பெண் சாபம் பொல்லாதது, ஞாபகம் வச்சுக்கோங்க.